டேய் எந்திரிடா. டேய் நைட் ஏதாவது விஷயம் சொல்கிறேன் நீ. காஃபி கொடு சொல்கிறேன். சொல்கிறேன். பல்ல உடைச்சிருங்க சரியா? சொல்லு. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. நீ எங்கடா சொன்ன? காட்டுறேன் இரு. அப்படி என்னதான்டா ஆயிடுச்சு லவ்வுக்கு? அதுக்கு தான் நைட் ஃபுல்லாக குடிச்சு புலம்பிட்டு இருந்தியா? சரி அந்த கதையாச்சும் சொல்லண்டா. February 8 அன்னைக்கு தான் மச்சான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் கண்ணு, அவன் ஆட்டிடியூட் எல்லாமே பிடிச்சிருந்தது. அவனை சுற்றி அத்தனை பசங்க இருந்தாலும் அவன் யாருமே பார்க்க மாட்டான் மச்சான். அதான்டா அவன். அப்புறம் அடிக்கடி அவனை பார்ப்பேன். அவனும் என்னை எங்கேயாவது பார்த்து சிரிப்பான். ஒரு நாள் நேரடியாக போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. அன்னைக்கு பிடிச்சது மச்சான் எனக்கு சனி. அவன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சு. அடுத்த நாள் என் கிளாஸுக்கு வந்தான், கத்துனான். எங்கள் டிபார்ட்மெண்ட் மொத்தத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு. நான் எங்கே போனாலும் என்னை கலாய்க்கிறதும் அசிங்கப்படுத்துறதும், ஏன் டாய்லெட் போனால் கூட அடித்து துரத்துவாங்க மச்சான். என் பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டாங்க. ஏன்டா பிறந்தவன அன்னைக்கு ஃபீல் பண்ண மச்சான். அப்புறம் அவங்ககிட்ட சாரி கேட்க ரொம்ப ட்ரை பண்ணேன், அதுவும் முடியல. இதெல்லாம் நினச்சி நினச்சி பைத்தியம் பிடிக்குது மச்சான். அதான் மச்சான் நேற்று குடிச்சிட்டு நல்லா அழுதேன். எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான். மச்சான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக நினைச்ச மாட்டேன்ல? உனக்கே மச்சான் என் மேலே லவ் வரல? அப்போ நீ? நானும் ரொம்ப நாளாக சொல்லலான்னு இருந்தேன். என்னடா சொல்ற மச்சி? மச்சான்